ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு சிறுவன் தன் தோட்டத்தில் பட்டுப்புழுவை வளர்த்து வந்தான். அது தன்னை சுற்றிலும் பட்டு நூலால் கடினமான கூட்டை கட்டி உள்ளே இருந்தது. சில நாட்களுக்கு பின் அது வண்ணத்து பூச்சியாக மாறி வெளியே வர முயற்சி செய்தது. கூட்டிலிருந்து அது வெளிவருவது அவ்வளவு எளிதாக இல்லை. பல மணி நேரங்கள் பொறுமையோடு போராடித்தான் அது வெளியே வர வேண்டும். ஆனால் அந்த சிறுவனுக்கோ பொறுமை இல்லை. பட்டாம்பூச்சி படும் கஷ்டத்தையும் அவனால் தாங்க முடியவில்லை. ஆகவே ஒரு கூரிய கத்தியினால் மெதுவாக கூட்டை வெட்டி பட்டுப்பூச்சியை சுலபமாக வெளியே எடுத்து விட்டான். ஆனால் அந்த பட்டுப்பூச்சியினால் பறக்க முடியவில்லை. அதனுடைய சரீரம் பெரிதாக இருந்தபடியால் கீழே விழுந்து விட்டது. முடிவில் அதை எறும்புகள் இழுத்து சென்றன. அதை பார்த்த அச்சிறுவனின் தகப்பன் சொன்னார், மகனே, அந்த பூச்சி கூட்டிலிருந்து வெளிவர பொறுமையோடு எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அதன் தசை நார்களை பலப்படுத்தும். இப்படியாக அது பாடுபடுவதால் தான் உடல் எடை குறைந்து அது பறந்து செல்ல வசதியாக இருக்கும். நீயோ அதன் வாழ்க்கையே கெடுத்து விட்டாயே என்றார். இது போலத்தான் ஒரு நோயாளியின் சரீரத்தில் எந்த ஒரு வேதனையும் ஏற்படுத்தக்கூடாது என ஒரு மருத்துவர் நினைத்தால் அந்த நோயாளி ஒருபோதும் சுகமடையவே முடியாது. ஊசிகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்வதும் உரிய அறுவை சிகிச்சைகளை செய்வதும் அந்நோயாளியை வேதனை அடையவே செய்யும். இருப்பினும் சுகமடைய வேண்டுமானால் அவற்றை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அதுபோல நம் வாழ்வில் எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று நாம் எண்ணாமல் நம் வாழ்வில் தேவனுடைய திட்டம் நம்மிலும் நிறைவேற ஒப்பு கொடுப்போமா?